நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக 2013ல "த பர்ஜ்" அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு எந்த சட்ட திட்டங்களுமே கிடையாது. நீங்க யார வேணாலும் கொலை பண்ணலாம். யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படின்னு ஒரு சட்டம். அப்ப வந்து அதாவது நீங்க எதையெல்லாம் சட்டத்தின் பால் நீங்க வந்து செய்யாம, சட்டத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்களோ, அந்த சட்டமே இல்ல அன்னைக்கு நைட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்றது தான் அந்த கதை. ஒரு வித்தியாசமான கதை அது. அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல ஒரு கப்பிள் லஸ்ட் இந்த மாரி ஃபீலிங்ஸ வச்சுக்கிட்டு ஒரு கதைய வந்து கற்பனையா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தினுடைய பேர் தான் "ஒன் நைட் ஒன்லி". இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அதாவது 2013ல வந்த "த பர்ஜ்" அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய கான்செப்ட் வந்து ஒரு நாள் நைட்டுக்கு நீங்க என்ன கிரைம் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த படத்துடைய கான்செப்ட். அதே வந்து ஒரு ரொமான்டிக்கா, காமெடியா எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதே கான்செப்ட். அதுதான் வந்து ஒன் நைட் ஒன்லி படமா வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். நியூயார்க் நகரத்தில ஓவன், ஆலி 2 பேருமே வசிக்கிறாங்க. ஓவனுக்கும் காதல் முறிவுகள் இருக்கு. ஆலிக்கும் வந்து ஒரு உண்மையான காதல தேடிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒரு நாள் நைட் அதாவது அந்த நகரத்தில இருக்கக்கூடிய சட்டம் இது ஒரு கற்பனையான சட்டம் தான். நியூயார்க் நகரத்தில வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் நைட் மட்டும் கல்யாணம் ஆகாதவங்க மேட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்ல உண்மையான காதல தேடக்கூடிய 2 பேர் சந்திக்கிறாங்க. அவங்க வந்து ஒண்ணா சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. ஓவன் இந்த கதாபாத்திரத்தில காலம் டர்னர் நல்ல எக்சைஸ் பாடி, ரொம்ப அழகா ஒரு சிரிக்கும்போது ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு ஹீரோ. ரொம்ப வந்து என்ன சொல்றது? எதார்த்தமாக பேசக்கூடிய, பழகக்கூடிய ஒரு ஆளு. அதே நேரத்தில ஹீரோயின் லீட்ஸ்ல வந்து ஆலி. அவங்க தான் வந்து மோனிகா பர்பாரோ. ரொம்ப அற்புதமான ஆப்ட்டான ஒரு நாயகி. நம்ம ஊர் ஆண்ட்ரியாவ ஞாபகப்படுத்துறாங்க. அ முக்கியமா அவங்களோட உடை தேர்வு தான் இந்த படத்த வந்து படம் முழுக்க வந்து அவங்க மேல வந்து கண்ண வந்து எடுக்காத அளவுக்கான ஒரு உடை தேர்வு. ரொம்ப நல்லாவே அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா தன்னுடைய கனவு நாயகனா இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் அ டைரக்டர வந்து பார்த்துட்டு, அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த சிங்கர் கூட. அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. படத்துடைய கான்செப்ட்டே வந்து ரசிக்க வைக்கிற கான்செப்ட். இந்த படத்துல இந்த கான்செப்ட் எப்படி கட்டமைச்சாங்கன்றது தான் அந்த படத்துடைய சுவாரஸ்யமே. அதாவது எப்படி நம்மளுக்கு வந்து நியூ இயர் வந்து 12:00 இருந்து மறுநாள் 12:00 வரையிலும் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடுவோம்? அப்படியான ஒரு சிட்யூவேஷன ஒரு கற்பனையா உருவாக்கி, அதுல இந்த ஆட்கள்லாம் எப்படி ஆட்கள தேர்வு செய்றாங்க? அப்போ வந்து இந்த காண்டம்லாம் வந்து தட்டுப்பாடாகுது. அந்த ஒரே ஒரு காண்டம் வந்து $200க்கு விக்கிறாங்க. அதே மாரி எல்லா இடத்துலயும் சைன் போர்டு. இங்க இங்க இங்கலாம் எல்லை மீறாதீங்க. அப்படின்ற சைன் போர்டு. அதுக்கு வந்து டாக்ஸிலருந்து எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கவுண்டன்ஸ் 7 டூ 7 அதாவது சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலைல 7 மணி வரையும் அந்த டைம். இந்த டைம்க்குள்ள நீங்க வந்து யாருக்கிட்ட வேணாலும் நீங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க மேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அங்க. அப்ப இதுல வந்து நாயகனும், நாயகம் எப்படி வேறுபடுறாங்க? அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் பில் கிளிக். இவர் வந்து ஏற்கனவே வந்து ஃபிரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் எடுத்தவர். அதனால இந்த படம் வந்து அவருக்கு அல்வா சாப்பிடுற மாரி 2023ல இவருடைய எனிஒன் பட் யூ அதுல வந்து நம்ம சிட்னி ஸ்வீனி தான் வந்து ஹீரோயினு. இந்த படத்துலயும் வந்து ஒரு பொம்பளைங்கள வந்து தேடுற ஒரு இடத்துல ஒரு ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே போற போக்குல வந்து சிட்னி ஸ்வீனி வந்துட்டு போவாங்க. அதே மாரி அ கிளென் பாவலும் வந்து ஒரு ஒரு ஷாட்ல அப்படி வந்துட்டு போவார்ன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ரசிக்கிற மாரி இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நாள் நைட்ல கட்டுப்பாடு இல்லாத சட்டங்களே அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும்போது, அத ஒரு நகைச்சுவையா காமிச்சது மட்டும் கிடையாது. அ அதாவது இடம் இல்ல அப்படின்னும்போது யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன செய்வான் மனுஷன் அப்படின்ற மாரியான சில ஷாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. அதே மாரி ஒரே ஒரு காண்டம்க்கு வந்து $200 போது அத எப்படி எடுக்கிறதுக்கான விஷயம்.
அப்புறம் அது வந்து தவறி இதில விழும்போது ஒரு மேனுவல்ல விழும்போது அதுலேருந்து அவங்க இப்படி எடுக்குறாங்க. இந்த மாரி நெறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஆனால் படம் என்னவோ மேட்டர் சப்ஜெக்ட். ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல. நாயகனும், நாயகியும் எப்படியான ஆட்கள், அவங்களுக்கு உண்மையான ஒரு காதலையும், ஒரு நேசத்தையும் அவங்க எப்படி தேடுறாங்க அப்படின்றது வந்து காட்சிகள் மூலமா சொன்ன விஷயமா இருக்கட்டும். இப்ப ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒருத்தவங்களுடைய ஞாபகம் வருதுல்ல. அப்போ ஞாபகம் வருதுன்னா என்னன்னா, அவங்க எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல. உலகத்திலே அவளுக்கு புடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். மியூசிக் பாடுற ஒரு சிங்கர். அவன மீட் பண்ணும்போது பார்த்தோன்னா, அந்த இடத்துல ஒரு பிஸ்ஸா பாக்ஸ் பார்க்கும்போது அவளுக்கு டக்குன்னு ஞாபகம் அங்க போகும். ஸோ இந்த மாரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள வந்து ரொம்ப அழகா பொயட்டிக்கா காமிச்சிருந்தாங்க. டயலாக் வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அதுல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். அ உலகத்திலே மேட்டர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான, ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் எது? மறக்கவே முடியாத விஷயமா எதுன்னு நான் சொல்றேன். பொதுவா நம்ம வந்து இந்த மாரி மேட்டர் இந்த மாரி டக்குன்னு பொசிஷனுக்கு போவானுங்க. கிடையவே கிடையாது. அதுல ஹீரோ ஒரு டயலாக் சொல்லுவான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. காமம் தீர்ந்த பின்னும் காதல் இருக்குன்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்து உலகத்துல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்ற இடம். இத நான் நெறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அது அது மாரியான விஷயங்கள்லாம் வந்து படத்துல வந்தது ரொம்ப நல்லாருக்கும். ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு வந்து பிடிக்கும். ஆனா வந்து 2 பேரும் வந்து ஒண்ணா இல்லன்ற மாரியே எல்லா இடத்துலயும் சீன்ஸ்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களோட பிரசன்ஸ் வந்து அந்தந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இல்லாத இடத்துலயும் அவங்கள பத்தின ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலா. ஒரு 12 மணி நேரம். அதுதான் கதையோட கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து மணித்துளிகள் குறைய குறைய வந்து ஐயோ! 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 அப்படின்னு ஒரு பரபரப்ப வந்து இந்த இடத்துல எடுத்துன்னு போனது வந்து திரைக்கதைக்கான ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ஒரு 15 பிளஸ். இங்க நம்ம ஊர்ல இப்படி 18 பிளஸ்ன்னுவாங்க. ஒரு அடல்ட் காமெடிய வந்து ரசிக்கும்படியா அதில வந்து மென்மையான அதுவும் அம் ஒரு பொண்ணு வந்து என்ன எதிர்பார்க்குறான்றதும், ஒரு ஆண் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப நேசிச்ச ஒரு பொண்ண வந்து விட்டு போறான் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொன்ன இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பொயட்டிக்கா இருந்தது. இதில இருக்கிற அந்த அடல்ட் காமெடி தான் இந்த படத்தினுடைய ஜீவன். ஆனாலும் அது உள்ள இருக்கக்கூடிய இந்த ரோம்காம் வந்து ஃபேன்டாஸ்டிக். சமீபத்தில நான் பார்த்து ரசித்த அ காதல் படத்தில இந்த படமும் ஒண்ணு. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிமு. கண்டிப்பா வயது வந்தவர்களுக்கு மட்டும். இந்த படம் வந்து இன்னும் இந்தியாவுல ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. அ யூ யுகேல இன்னைக்கு வந்து பிரீமியர் போட்டிருந்தாங்க. வர வெள்ளிக்கிழமை தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அ ஆகஸ்ட் 7லே வந்து யுஎஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. பட் எனிவே டோன்ட் மிஸ் இட். காதல் பிடித்தவர்களுக்கு இந்த படமும் பிடிக்கும். இந்த படம் பேசின விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சூப்பரான ஒரு பொயட்டிக்கான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். அவன் காதல அள்ளி குடுப்பான். தன்னுடைய காதலிக்கு. 3 வருஷ காதல். ஆனா, இந்த டேட் இருக்குல்ல, இந்த 12 ஹார்ஸ் அவன் வந்து அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போகும்போது அவ சொல்லுவா, "இன்னைக்கு நான் வந்து வேற ஒருத்தவங்க கூட போய் மேட்டர் பண்ணலான்னு இருக்கேன்னுவா." அந்த சீன் அதன் பிறகு அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். நெறைய, நெறைய நீங்க வந்து படம் பார்க்கும்போது நெறைய ஜோக்ஸ் நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு, எங்கேயுமே காண்டம் இல்ல. ஆனா, புரொடெக்ஷன்ஸ் வேணும். க்ளவுஸ் எடுத்துட்டு போறதுலருந்து, நெறைய விஷயங்கள். அது மாரி நம்ம சொல்ல முடியாத நெறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு ரோம்காம் ஃபிலிம் அப்படின்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன். டோன்ட் மிஸ் இட். வேற என்ன? இந்த படம் பார்த்த உங்கள் கருத்துக்கள், பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிட விடுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம். Yeah.